வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் யோபு 3ஆம் அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த பைபிளில் 36.84% வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். யோபுதாம் பிறந்த நாளை சபித்தல். இதன் பிறகு யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்கத் தொடங்கினார். யோபு கூறியது: ஒழிக நாம் பிறந்த அந்த நாளே, ஓர் ஆண்மகவு கருவுற்றதெனச் சொல்லி அந்த இரவே. அந்த நாள் இருளாகட்டும், மேலிருந்து கடவுள் அதை நோக்காதிருக்கட்டும், ஒளியும் அதன் மேல் வீசாதிருக்கட்டும். காரிருளும் சாவிருட்டும் அதை கவ்விக்கொள்ளட்டும், கார்முகில் அதனை மூடிக்கொள்ளட்டும், பகலை இருளாக்குபவை அதனை அச்சுறுத்தட்டும். அவ்விரவைப் பேரிட்டுப் பிடிப்பதாக, ஆண்டின் நாள்கணக்கினின்று அது அகற்றப்படுவதாக, திங்கள் எண்ணிக்கையிலும் அது சேரா தொழிக. அவ்விரவு வெறுமையுற்றுப் பாழாகட்டும், மகிழ்ச்சியோலி ஒன்றும் அதில் எழாதிருக்கட்டும். பகலை பழிப்போரும் லிவியத்தானைத் தூண்டி எழுப்புவோரும் அதனை பழிக்கட்டும். அதன் விடியற்காலை விண்மீன்கள் இருண்டு போகட்டும், அது விடியலொளிக்கு காத்திருக்க அதுவும் இல்லாமற் போகட்டும். அது வைகரையின் கண்விழிப்பைக் காணாதிருக்கட்டும். ஏனெனில் என் தாயின் கருப்பையை அவ்விரவு அடைக்காமற் போயிற்றே, என் கண்களினின்று வேதனையை அது மறைக்காமற் போயிற்றே. கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா? கருவறை நின்று வெளிப்பட்டவுடனே நான் ஒழிந்திருக்கலாகாதா? என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்ததேன்? நான் பாருண முலைகள் இருந்தேன். இல்லாதிருந்திருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன். பாழானவைகளை தமக்கு கட்டிக் கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும், அல்லது பொன்னை மிகுதியிருக்க கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கியிருந்திருப்பேன். அல்லது முழுமை பெறாக் கருவைப் போலவும் ஒளியக் காணாக் குழவியைப் போலவும் அழிந்திருப்பேன். அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர், களைப்புற்றோரும் அங்கு இளைப்பாறுவர். சிறைப்பட்டோர் அங்கு நிம்மதியாக கூடியிருப்பர், ஒடுக்குவோரின் அதட்டலைக் கேளாதிருப்பர். சிறியவரும் பெரியவரும் அங்கு இருப்பர், அடிமை தம் ஆண்டான் பிடியில் இரான். உறுதியர் உற்றோர்க்கு ஒளி தருவானே, உள்ளம் கசந்தோர்க்கு உயிர் கொடுப்பானே. சாவுக்கு அவர்கள் ஏங்குகிறார்கள், அதை புதையலினும் மேலாய்க் கருதித் தேடுகிறார்கள். ஆனால் அதுவோ வந்த பாடில்லை. கல்லறைக்காணின் களிப்பெய்தி அகமகிழ்வோர்க்கு வாழ்வு வழங்கப்படுவதேன்? எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ, எவரைச் சுற்றிலும் கடவுள் தடச்சுவர் எழுப்பியுள்ளாரோ, அவருக்கு ஒளியால் என்ன பயன்? பெருமூச்சு எனக்கு உணவாயிற்று, வேதனைக்கதறல் வெள்ளமாய் ஓடிற்று. ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது, திகிலுற்றது எதுவோ அதுவே என்மேல் விழுந்தது. எனக்கு நிம்மதியில்லை, ஓய்வில்லை, அமைதியில்லை, அல்லலே வந்துற்றது. நாம் 1189 அதிகாரங்களில் 439 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.